வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாப்பாக்கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குங்க. அதுலேயும் நம்ம எக்கு ஓவன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எப்படி ஒரு ஸ்பாஞ்சியான டேஸ்டியான கேக்கை செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இப்போ ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். மைதா மாவு 2 கப் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் 3/4 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் ஆட் பண்ண உடனே இதில் 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிப்போம். இப்போது பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜெலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பவுடர்ஸ்லாம் நம்ம நல்லா ஜெலிச்சிக்கிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி லம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, அதனால தான் ஜெலிப்போம். பவுடர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் கொட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் 2 கப்ஸ் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பவுடர் ஐட்டம்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் லிக்யூட் ஐட்டம்ஸ் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது 1 கப் ஆஃப் காசி ஆற வச்ச பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம 1 கப் கெட்டியான தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/2 கப் ரிஃபைன்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணுறது பெட்டர். இதில் கொஞ்சம் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எல்லாத்தையும் பீட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போது பீட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி பீட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்கள் கிட்டே பீட்டர் இல்லைன்னா நீங்கள் விஸ்க் எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் விஸ்க் பண்ணிக்கோங்க. இப்போது பேட்டர் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது எவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது எங்களுக்கு 15 மினிட்ஸ் ஆச்சு பீட் பண்ணி முடிக்க. நாங்கள் கேக்கு குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா சால்ட் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு இதை 15 மினிட்ஸ் நாங்கள் ப்ரீஹீட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணணும். ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டோம். குக்கர் மேலே இருக்கிற அந்த ரப்பர் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வெயிட்டை எடுத்துகிட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் கேக் பேஸ் எடுத்துருக்கோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றி ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிவிட்டு மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் பேஸில் பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஸோ நம்மளோட பேட்டர் பர்ஃபெக்டாக இருக்குது. கேக் பேட்டர் போட்டதுக்கப்புறமா நம்ம அது ஈவனாக தட்டிக்கணும். பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் ஈவனாக நம்ம தட்டிக்கலாம். தட்டினதுக்கப்புறம் குக்கரில் 40 to 45 மினிட்ஸ் இதை வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணணும். ப்ரீஹீட்டான குக்கரில் நம்ம கேக் பேட்டரை ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் எதுவும் போடாமல் 45 மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். நம்ம கேக் பேக் ஆகிற டைமில் இந்த கேக்குக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த க்ரீம்க்கு நாங்கள் 100 கிராம்ஸ் ஆஃப் விப்பிங் க்ரீம் பவுடர் அப்படின்ட்டு உங்களுக்கு ரெடிமேடாக கடையில் கிடைக்கும். அது வாங்கிட்டு இதுக்கு 250 ml ஆஃப் பச்சை பால், அதுவும் சில்டு மில்காக இருக்கணும், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காசின பாலோ இல்லை ரூம் டெம்பரேச்சர் பாலோ யூஸ் பண்ண வேண்டாம், சில்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. விப்பிங் க்ரீம் பவுடரும் பாலையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வைங்க. 1/2 hour ஃப்ரீசரில் வைக்கிறதுனால உங்களுக்கு அந்த க்ரீம் நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வரும். நம்ம கேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு ஒரு டூத்பிக் எடுத்து உள்ளே குத்தி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம குத்தும் போது இந்த மாதிரி மாவு எதுவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இது எங்களுக்கு 45 to 50 மினிட்ஸ் வரைக்கும் ஆயிருக்கு. ஸோ நீங்களும் குக் பண்ணும்போது டூத்பிக் வச்சு உள்ளே குத்தி பாருங்கள். குக்கர்லேருந்து கேக்கை இப்போ வெளியே எடுத்துட்டோம். ஸோ நம்ம கேக்கை இப்போது திருப்பி போட்டுடலாம். நம்ம கேக்கை திருப்பி
போட்டுட்டோம். ஓகே, எடுக்கலாம். ஒரு வாட்டி தட்டிக்கலாம். தூக்கலாமா? வாவ், சூப்பருங்க. நம்ம கேக் சூப்பராக வந்திருக்கு. பாருங்களேன், அந்த எதுவுமே அடி பிடிக்கல. நமக்கு சூப்பராக அந்த பேஸை விட்டு வெளியே வந்திருக்கு. எவ்வளோ ஸ்பாஞ்சியாக ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள். கலர் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இப்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்குது. டடான்! ஸோ பாருங்கள், நம்மளோட சூப்பரான கேக் எவ்வளோ அட்டகாசமாக ரெடி ஆகிருக்குன்ட்டு. ஸோ இதில் நாங்கள் க்ரீம் தடவுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுகர் சிரப் லேயரை போட்டுட்டு அதுக்கு மேலே க்ரீம் போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இஷ்டத்துக்கு சாக்லேட்ஸும் செரியும் தூவுனிங்கன்னா நம்ம சூப்பரான கேக் தயார். இந்த மாதிரி கேக் நீங்கள் உங்கள் வீட்லேயே செஞ்சு ஏதாவது ஃபங்க்ஷன் செலிப்ரேஷனுக்கெலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை கட் பண்ணும்போது எந்த ஒரு டிஃபிகல்ட் எதுவுமே இல்லை, நல்லா ஸ்மூத்தாக கட் ஆகுது. ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிப்போம். வாவ், பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். இனிமேல்து நீங்கள் கேக்கு கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. வீட்டிலே வித்தின் அ ஹவர் நமக்கு ஒரு சூப்பரான கேக் ரெடி ஆகிடும். பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க இருக்கும் இந்த கேக் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்போ இந்த கேக்கை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாப்பா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.